இருண்டாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாக வரும் அன்னையே பூண்டி அன்னையே. யார் நம்மை வெறுத்தாலும் யார் இங்கு வதைத்தாலும் விலகாத எங்கள் அன்னையே பூண்டி அன்னையே. மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு திருத்தூதர்கள் விழா. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 6-14 வரை. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் சின்ன யாக்கோபு ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த 2 திருத்தூதர்களில் பிலிப்பை பற்றி மட்டும் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கலாம். பிலிப்பு என்கின்ற வார்த்தைக்கு குதிரைகளின் அன்பன் என்பது பொருள். கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா நகரைச் சேர்ந்த இவரோடு பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர்.
பிலிப்பு திருமணமானவர். இவருக்கு லேயாள் மற்றும் மரியன்னை என்ற 2 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் இருந்ததாக திரு அவை மரபு கூறுகிறது. திருத்தூதரான பிலிப்பு மொத்தம் 4 முறை பேசியதாக யோவான் நற்செய்தியாளர் நமக்கு தெரிவிக்கின்றார். இதிலிருந்து பிலிப்பின் 2 குணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. முதலாவதாக, தேடல் நிரம்பிய மனிதராக விளங்கியவர் பிலிப்பு. தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை பற்றி இயேசு பேசிய போது பல சீடர்கள் அவர் பேசியதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிலிப்போ தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். யோவான் 14:8. கடவுளை உணர வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பிலிப்பின் தேடலை நாம் இங்கு கண்டுகொள்ள முடிகின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்த கதை. விறகு வெட்டி ஒருவர் தனது இரும்பு கோடாரியோடு ஒரு ஆற்றோரமாக விறகு வெட்டச் சென்றார். விறகு வெட்டும் போது கை தவறி கோடாரி ஆற்றில் விழுந்து விட்டது. மிகவும் ஏழ்மையான அவர் தனது இஷ்ட தேவதையிடம் மன்றாடினார். உடனே தேவதை தோன்றி ஒரு தங்க கோடாரியை காண்பித்து இதுவா என்று கேட்க இல்லை என்று பதில் தந்தார். அடுத்து வெள்ளி கோடாரியை காண்பித்து இதுவா என்று கேட்க மீண்டும் இல்லை என்று பதில் தந்தார். இறுதியாக இரும்பு கோடாரியை காண்பித்த பொழுது அதுவே தன்னுடையது என்றார். அவரது நேர்மையை பாராட்டி அத்தேவதை 3 கோடாரிகளையும் அவரிடமே கொடுத்துவிட்டு சென்றார். நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் இந்த கதை நமக்கு கற்றுத்தருகின்ற இன்னொரு பாடம் ஒன்று உண்டு. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை தன் தேடலாக கொண்டவர் வேறு எந்த காரியத்தாலும் ஈர்க்கப்படுவதில்லை என்பதே அந்த இன்னொரு பாடம். இரும்பு கோடாரியின் மீது தன் தேடலை வைத்த அந்த மரவெட்டியை வேறு எதுவுமே ஈர்க்க முடியவில்லை. அதே போல நம் வாழ்க்கையில் கூட இறைவனை நாம் முழுமூச்சாக தேடுகின்ற பொழுது இந்த உலகின் இன்பங்கள் எதுவும் நம்மை ஈர்க்க முடியாது. இவ்வாறு நமது தேடலை கடவுள் மீது வைத்து ஈடுபாட்டோடு அவரை தேடுகின்ற பொழுது நாம் இறைவனை கண்டுகொள்வது மட்டுமல்லாமல் இந்த உலகில் நமக்கு எவையெல்லாம் அவசியமோ அவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். மத்தேயு 6:33 இயேசு அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்துக் கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார். தேவதை இறுதியில் 3 கோடாரிகளையும் சேர்த்து கொடுத்ததன் அர்த்தம் அதுதான். பிலிப்பிடம் விளங்கிய 2வது குணம் அவர் மனிதர்களை இயேசுவின் பால் கொண்டு வந்தது. இயேசுவே முன் வந்து அழைத்த திருத்தூதர்கள் ஒருவர் பிலிப்பு. என்னை பின்தொடர்ந்து வா, யோவான் 1:43 என்று இயேசு விடுத்த அழைப்பை சிக்கன பற்றிக் கொண்டவர். இத்தகைய அழைப்பின் மூலம் தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதில் பிலிப்பு குறியாக இருந்தார் என்பது நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. நத்தனியேலுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைத்து அவரை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். யோவான் 1:45-46. அதே போல எருசலேம் திருவிழாவின் போது இயேசுவை காண்பதற்கு ஒரு சில கிரேக்கர்கள் விரும்பினார்கள். அவர்களையும் இயேசுவிடம் கூட்டி வந்தவர் பிலிப்பு. யோவான் 12:20-22 வரை உள்ள வசனங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவரின் தலையாய கடமைகளில் ஒன்று கிறிஸ்துவை பிறருக்கு அறிமுகம் செய்வதும் அவரிடம் அவர்களை அழைத்து வருவதும் ஆகும். திரு அவையின் அடையாளமே நற்செய்தி அறிவிப்பில்தான் அடங்கியிருக்கிறது என்று கூறுகிறது 2ஆம் வத்திக்கான் சங்கம். எமில் பிரென்னர் என்கின்ற அறிஞர் எரியாமல் நெருப்பு இல்லை, நற்செய்தி அறிவிப்பு இல்லாமல் திரு அவை இல்லை என்று சொல்கின்றார். ஜெபம். இறைவா, நற்செய்தி அறிவிப்பு பணி சவால் மிக்க பணியாக இருந்தாலும் அதில்தான் உண்மையான நிறைவும் கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மையும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வரமருளும். ஆமேன்.